Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவலாக செய்கிற கோதுமை மாவு பூரியை விட இந்த மாதிரி ராகி மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டை செஞ்சுக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கோதுமை மாவு தொட்டு நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸில் உருட்டி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவுக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி பூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா குக் ஆகி வரும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பூரியும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பூரி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கோ நைட்டு டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.